Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. So, இந்த particular video எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, complete SQL மாஸ்டர் கோர்ஸ் ஓகேங்களா. ஸோ 7 ஹவர்ஸ்க்கு மேல இந்த வீடியோ வந்து இருக்கு. ஸோ இதுல இன் அண்ட் அவுட் SQL வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் சீக்வல் வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஜினியரிங் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இல்ல டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இல்ல டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோஸை பார்க்கலாம். இது ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்டு கூட நீங்க இந்த டொமைன்குள்ள வரணும்னா நீங்க இந்த சீக்வல் வீடியோவை பார்க்கலாம். டேட்டா இன்ஜினியரிங்க்கு இல்ல டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. இப்போ டேட்டா இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ப்ரீ ரெக்வசைட். உங்களுக்கு லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், SQL நல்லா தெரிஞ்சிருக்கணும், கோடிங்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கோடிங்கிறது பைத்தான், ஜாவா, ஸ்காலா நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 தான் ப்ரீ ரெக்வசைட். இதுல மிக முக்கியமான ப்ரீ ரெக்வசைட் அப்படின்னு பார்த்தா SQL அண்ட் கோடிங் தான். லினக்ஸ் கூட ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் உட்காந்தீங்கன்னா நீங்க படிச்சிடலாம். ஸோ இந்த SQL அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு டேட்டா இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க டேட்டா இன்ஜினியர்னா SQL மட்டும் தான் அடிப்போம். இல்ல 50% SQLனா 50% கோடிங். எங்களுக்கு SQL எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கோடிங் முக்கியம் தான். ஓகே. ஸோ SQL பொறுத்த வரைக்கும் நான் அடுத்து பைத்தான் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங் மாஸ்டர் கோர்ஸ் ரிலீஸ் பண்ண போறேன். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் SQL. ஒரு இன்டர்வியூ டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களை மினிமம் 30 மினிட்ஸ் SQL கொஸ்டின்ல உட்கார வைப்பாங்க. லீட் கோட்ல இருந்து ஏதாவது ஒரு SQL கொஸ்டின் எடுத்து இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ ஸ்லாட் வந்து கோடிங்க்கு நடக்குதுன்னா இன்னொரு இன்டர்வியூ ஸ்லாட் வந்து SQLக்கு நடக்கும். ஸோ SQL இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூக்கு மட்டும் கிடையாது, நீங்க டே டு டே லைஃப் நீங்க வந்து டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ்குள்ள ஒர்க் பண்ணணும்னாலும் நிறைய SQL பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸும் டூல்ஸும் இன்ஜின்ஸும் இருக்கு. அதுல எல்லாமாவது SQL அடிக்கிறதுக்கு உங்களுக்கு SQL தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 7 ஹவர்ஸ் மாஸ்டர் கிளாஸ் டேட்டா இன்ஜினியரிங் மாஸ்டர் கிளாஸ் வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து SQL. இதை ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் மேல போட்டு தானே நம்ம பார்க்கணும். அதுக்கு நான் எடுத்துட்டு இருக்கிற டேட்டா பேஸ் ப்ராடக்ட் பேரு MySQL. ஓகேங்களா. ஸோ டேட்டா பேஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ டேட்டா பேஸ் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேட்டா பேஸ் NoSQLனு சொல்லுவாங்க. ட்ரெடிஷனல் டேட்டா பேஸா RDBMSன்னு சொல்லுவாங்க. 2 டைப் இருக்கு. ஸோ NoSQL வந்து மாடர்ன் டேட்டா பேஸ்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்க பார்க்க போறது இல்ல. RDBMS ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுல வர்ற டேட்டா பேசஸ் நிறைய இருக்கு. அதுல ஒன்று தான் MySQL. அதே மாதிரி Oracle, DB2, அதே மாதிரி வந்து SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் மைக்ரோசாஃப்டோடதுன்னு சொல்லி நிறைய RDBMS ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல நம்ம பார்க்கறது MySQL. ஓகேங்களா. ஸோ MySQL அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ் ப்ராடக்ட். சரி, இந்த டேட்டா பேஸ் எல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேட்டா பேஸ்க்குள்ள வரோம்? டேட்டா பேஸ்னா அங்கே டேட்டா ஸ்டோர் ஆகும், எனக்கு தெரியும். ஆனா எதுக்கு நம்ம வரோம்? ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்றீங்க. அமேசானோ இல்ல நெட்ஃபிளிக்ஸோ இல்ல ஸ்னாப்சாட்டோ இன்ஸ்டாகிராமோ ஏதாவது ஒன்று, அதெல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். அது வழியா நீங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷன், ஒரு லைக், ஒரு கமெண்ட், இல்ல ஒரு ஷேர், எல்லாமே ஒரு டேட்டா. அவன் இதெல்லாம் வாங்கி எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? இப்போ நீங்க அமேசான்ல வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க, ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்றீங்க. டிரான்சாக்ஷன்லாம் ஆயிடுது. அது எதுவுமே போய் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகலைன்னா அவன் எப்படி உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் டிஸ்பேச் பண்ணுவான்? பண்ண மாட்டான் இல்லையா? அப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ற எல்லா ஈவென்ட்ஸும் பேக் எண்ட்ல ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ அது டேட்டா பேஸ். ஸோ அவன் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்றான். டேட்டா பேஸ் அப்படின்னா இப்போதைக்கு எ பிளேஸ் வேர் டேட்டா ஸ்டோர்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அது ஒரு ஃபோல்டர், அது ஒரு ஃபைல் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதுல போய் அது ஸ்டோர் ஆகும். அது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த டேட்டா பேஸ் இல்லாத ப்ராடக்ட் ஏதாவது இருக்கானா? கிடையாது. ஏதாவது ஒரு இதர் மாடர்ன் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவாங்க NoSQL, இல்ல ட்ரெடிஷனல் டேட்டா பேஸ்னா RDBMS யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ டேட்டா பேஸ் அப்படின்னா லைக் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து அனுப்புற டேட்டா எல்லாமே அங்க போய் ஸ்டோர் ஆகும். சரி, டேட்டா பேஸ்க்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து தான் எல்லா டேட்டாவும் போகணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் டைரக்டா போயிட்டு என்னோட டேட்டா பேஸ்ல போயிட்டு ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண முடியும். நானும் கமாண்ட் வழியா இன்சர்ட் பண்ணலாம், கோடிங் வழியா இன்சர்ட் பண்ணலாம், அது வழியா அப்டேட்டும் பண்ணலாம். எல்லாமே UI வழியா தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஃபைலை கூட என்னால அந்த டேட்டா பேஸ்க்குள்ள லோட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்குன்னா பேக் எண்ட் இருக்கும். ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல எல்லா நீங்க பார்க்குற எல்லா UI ஸ்டஃப் எல்லாமே நடக்குதுன்னா பேக் எண்ட்ல டேட்டாஸ் கம்ப்ளீட்டா ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். ஒரு டேட்டா பேஸ்ல டேட்டா வந்து ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகட்டும், ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகட்டும், அதை ரீட் பண்ணி அவங்க இன்ஷேட் பில்ட் பண்றதாகட்டும், இல்ல ஒரு மாடலுக்கு டேட்டாவை இன்புட்டா கொடுக்கறதாகட்டும், இல்ல ஒரு டேட்டா இன்ஜினியர் எண்ட் டு எண்ட் ETL டேட்டா பைப்லைனை பில்ட் பண்றதாகட்டும், எல்லாமே அந்த டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ ஒரு டேட்டால போய் நம்மளோட டேட்டா ஒரு டேட்டா பேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து SQL. சரி, இப்போ இந்த எல்லா RDBMS டேட்டா பேஸ்லயும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். டேட்டா பேஸ்னா என்ன? SQLனா என்ன? டேட்டா பேஸ் அப்படிங்கிறது அது ஒரு ப்ராடக்ட். அது கூட நீங்க போய் பேசணும் இல்லையா? அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ற இந்த SQL. ஓகேங்களா. இந்த SQL 1970ல IBMல டொனால்ட் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் இந்த SQL ஸ்டாண்டர்டை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ MySQLலயும் SQL இருக்கு, Oracleலயும் SQL இருக்கு, SQL சர்வர் மேனேஜ்லயும் SQL தான் இருக்கு. ரைட். குட்டி குட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து MySQL எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இப்போ நீங்க ஒரு டேபிள்ல இருந்து 20 ரெக்கார்ட்ல 10 ரெக்கார்டு மட்டும் எடுத்தா போதும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் லிமிட் 10ன்னு கொடுத்தா வந்துரும்.
இதே மாதிரி லிமிட் பண்ணணும் அப்படின்னா ஆரக்கிள் எப்படி தெரியுங்களா பண்ணணும்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ரோனம் லெஸ் தென் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்கணும். இங்க வேர் ரோனம் அந்த லிமிட். ஸோ இந்த மாதிரி குட்டி சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் SQL. பட் SQL வந்து பேஸ் 92 தான் SQLோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஓட பேர் வந்து SQL 92. அதுதான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். அதை தான் இவங்க எல்லாரும் யூஸ் பண்றாங்க குட்டி குட்டி சேஞ்சஸோட. ஓகேங்களா? ஸோ SQLோட ஹிஸ்டரி இதுதான். ஸோ SQL அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் மீடியம். டேட்டாபேஸ் கூட பேசணும்னா எனக்கு SQL வேணும். ஓகேங்களா? சரி SQL கூட மட்டும்தான் SQL வழியா மட்டும்தான் என்னோட டேட்டாபேஸ் கூட பேச முடியுமா? இப்ப MySQL டேட்டாபேஸ் இருக்கு, Oracle இருக்கு. SQL வழியா தான் பேச முடியுமா? சும்மா வேற ஏதாவது வழியாவும் பேச முடியாதான்னா பேசலாம். நீங்க பைத்தான் மூலியமா பேசலாம், ஜாவா மூலியமா பேசலாம், வேற ஏதாவது புரோகிராமிங் லாங்குவேஜ் மூலியமா பேசலாம், இல்ல API மூலியமா பேசலாம். ஸோ இது எல்லாமே JDBC கனெக்டிவிட்டின்ற ஒரு புரோட்டோகால் மூலியமா நடக்கும். ஓகேங்களா? இப்ப பைத்தான வந்து நீங்க MySQLோட பேச வைக்கணும்னா நடுவுல அது யூஸ் பண்ற கனெக்டிவிட்டி புரோட்டோகால் பேரு JDBC, ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. உடனே அது ஜாவா டேட்டாபேஸ்ன்னு இருக்கு, அது ஜாவாக்கு மட்டும் அப்படி கிடையாது. அந்த புரோட்டோகால் வந்து அக்ராஸ் எந்த லாங்குவேஜ்க்கு வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி API இப்ப நீங்க Amazon, Google Pay டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு API வழியா HTTP வழியா போய் நடக்கிறது எல்லாமே நம்ம API அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு டேட்டாபேஸோட நம்ம SQLல தான் ஆல்வேஸ் கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது கிடையாது. யூ கேன் கனெக்ட் வயா புரோகிராமிங் லாங்குவேஜஸ் ஆல்சோ. இப்போ உங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும். டேட்டாபேஸ்ல தான் டேட்டா ஸ்டோர் ஆகுமா? இப்ப நான் ஹார்ட் டிஸ்க்ல கூட டேட்டா ஸ்டோர் பண்றேன். என்னோட விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல கூட நான் டேட்டாவ டைரக்ட்டா ஸ்டோர் பண்றேன். அதெல்லாம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஃபைல் சிஸ்டம். நீங்க விண்டோஸ்ல வந்து டைரக்ட்டா உங்க இ டிரைவ்ல டைரக்ட்டா ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்றதுங்கிறது ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்டோரேஜ் வந்து ஃபைல் சிஸ்டம்லயும் பண்ணிக்கலாம், இல்லனா ஒரு டேட்டாபேஸ்லயும் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க விண்டோஸ் எடுத்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. விண்டோஸ் மேல தான் Oracle, MySQLலாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ உங்க விண்டோஸ்க்கு மேல உங்க டேட்டாபேஸ நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ டேட்டாபேஸ்ல நீங்க ஒரு டேட்டாவ இன்சர்ட் பண்றது மூலியமா டேபிள், ரோ, காலம் இந்த SQL யூஸ் பண்ண முடியும், இண்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியும், பார்ட்டிஷன் யூஸ் பண்ண முடியும், ரீட் பெர்ஃபார்மன்ஸ், ரைட் பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டடா டேட்டாவ ஸ்டோர் பண்ண முடியும். இந்த எல்லா ஃபங்ஷனாலிட்டியும் ஒரு டேட்டாபேஸ்ல வரும். ஒரு நார்மலான ஃபைல் சிஸ்டம்ல வராது. ஒரு நார்மலான ஃபைல் சிஸ்டம்ல இது எல்லாமே வராது. ஓகேங்களா? ஏன்னா நெறைய பேருக்கு இந்த கேள்வி வரும். நான் டேட்டாபேஸ பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்னா, விண்டோஸ்ல, லினக்ஸ்ல கூட தான் என்னால ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கும் நான் டேட்டாபேஸ்ல போய் அந்த டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. டேட்டாபேஸ் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். அதுல ஒரு சிலது தான் இந்த இண்டெக்ஸ், பார்ட்டிஷன், பிரைமரி கீ, ஃபாரின் கீ இதெல்லாம் வச்சா தான் நம்மளால ஒரு பெஸ்ட் டேட்டா மாடல உருவாக்க முடியும். அண்ட் அதுக்கு மேல நம்ம ETL, டேட்டா மாடல் எல்லாமே நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் ஃபைல் சிஸ்டம் மேல நம்ம வச்சா பெருசா டேட்டாபேஸோட எல்லா ஃபங்ஷனாலிட்டியும் ஒரு ஃபைல் சிஸ்டம் மேல வச்சு பண்ணும்போது நமக்கு அது கிடைக்காது. இது வந்து ஃபைல் சிஸ்டம்க்கும் டேட்டாபேஸ்க்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ். அதே மாதிரி டேட்டாபேஸ்க்கும் SQLக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, MySQLல யூஸ் பண்ற SQL சின்டாக்ஸ பேஸ் பண்ணி தான் இந்த எண்ட் டு எண்ட் நான் கொண்டு போறேன். சரி எதுக்காக நீங்க வந்து MySQLோட SQL யூஸ் பண்றீங்க? Oracleோட SQL யூஸ் பண்ணலாம்ல நீங்க கேட்கலாம். இங்க பிக் டேட்டா இன்ஜினியரிங்குள்ள வந்தீங்கன்னா நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. SQL சப்போர்ட் பண்ற நெறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஹைவ், அத்தீனா, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீனிக்ஸ் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. கசண்ட்ரான்னு ஒரு NoSQL டேட்டாபேஸ் இருக்கு. அதே மாரி வந்து கிளவுட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா AWSல அத்தீனா, RDS, ரெட்ஷிஃப்ட் இருக்கு. Google கிளவுட்ல பிக்வெரின்னு சொல்லி இந்த மாரி நெறைய கொரி இன்ஜின்ஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? டேட்டாபேஸும் இருக்கு, கொரி இன்ஜின்ஸ் இதெல்லாம் பிக் டேட்டாக்குள்ள SQL சப்போர்ட்டட் தான். அதே மாரி இந்த SQL இது பண்ற அந்த பிக் டேட்டாக்குள்ள இருக்கிற எல்லா SQL பேஸ்ட் காம்போனன்ட்ஸும் MySQLோட சின்டாக்ஸ் மாரியே இருக்கும். ஓகேங்களா? 90%க்கு மேல MySQLல நீங்க அடிக்கிற SQL சின்டாக்ஸ் மாரியே தான் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், MySQL யூஸ் பண்ணி SQLல கத்துக்கிறோம். ஓகேங்களா? நீங்க Oracle யூஸ் பண்ணி கூட கத்துக்கலாம். பட் நாம வந்து ஏன் MySQL யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம பிக் டேட்டால பார்க்க போற நெறைய காம்போனன்ட்ஸ் SQL பேஸ்ட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே MySQL ஃபிளேவரா இருக்கும். அதனால தான் நம்ம MySQL யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சரி, இவ்ளோ நேரம் நீங்க பார்த்தீங்க. நம்ம வந்து SQL எதுக்கு படிக்க போறோம், ஏன் படிக்க போறோங்கிற அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த இம்பார்ட்டன்ஸும் நான் குடுத்தேன் இல்லையா? ஆனா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா, நான் இப்ப என்ன பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறேன். என்னோட நேம் கௌதம். எனக்கு 10 வருஷம் டேட்டா இன்ஜினியரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் கிளவுட் டேட்டா இன்ஜினியராவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிக் டேட்டால வந்து Hadoop, Spark, Cassandra, Kafka இந்த மாரி நெறைய காம்போனன்ட்ஸ்ல வொர்க் பண்ணியிருக்கேன். அதே மாரி கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்ல AWS, Azure அதுக்கப்புறம் GCP மாரி நெறைய கிளவுட் காம்போனன்ட்ஸ்லயும் நான் வொர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 இயராவும் நான் வந்து டேட்டா இன்ஜினியரா தான் இருக்கேன். அதே மாரி நான் ஒரு லீடிங் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 3 கம்பெனிலயும் நான் வொர்க் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்ன பத்தி என்னோட LinkedIn பேஜோட URL வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போயிட்டு அங்க என்னோட கம்ப்ளீட் ஹிஸ்டரியும் நீங்க பார்த்துக்கலாம்.
ஓகேவா? அதே மாரி என்கிட்ட 2 யூடியூப் சேனல் இருக்கு. ஒண்ணு இங்கிலீஷ்க்கு டேட்டா இன்ஜினியரிங், ஒண்ணு தமிழுக்கு டேட்டா இன்ஜினியரிங். இது 2ம் சேர்த்து கிட்டத்தட்ட 2,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வரைக்கும் என்ட்ட இருக்காங்க. இப்ப வரைக்கும். இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இந்த டைம். அதே மாரி என்கிட்ட டேட்டா இன்ஜினியரிங் தமிழ்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அதுல இப்ப 85K ஃபாலோவர்ஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு இருக்காங்க. அதே மாரி இங்கிலீஷ்க்கு ஒரு பேஜ் இருக்கு. தி டேட்டா டெக்ன்னு. அங்க வந்து என்ட்ட 10K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாரி LinkedInல 50K ஃபாலோவர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருஷமா டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் வீடியோஸ் நெறைய போட்டுட்டு இருக்கேன். பைத்தான், AWS, Google Cloud, Azure. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப பைத்தான் டேட்டா இன்ஜினியரிங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். கிளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா இன்ஜினியரிங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி 20 மணி நேரத்துக்கு பிக் டேட்டா கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ் வீடியோவ ஆல்ரெடி ஃப்ரீயா என்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்க. அதே மாரி நான் ரொம்ப ப்ரவுடாவே சொல்லுவேன். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி நம்மளுது தான். நம்மளோட யூடியூப் சேனல் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க எல்லா வீடியோஸும் போய் பாருங்க. அதே மாரி வந்து இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் எதுக்கு குடுக்குறேன் அப்டின்னா, எனக்கு இந்த SQL டாபிக் எடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன ஸ்கில் செட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து ஓகே நமக்கு எடுக்கிறவருக்கு இவ்ளோ நாலேட்ஜ் இருக்கிறப்போ, நமக்கு எந்த அளவுக்கு சொல்லி தருவாருன்னு நீங்க என் மேல ஒரு நம்பிக்கை வைக்கலாம். போறேன். நீங்க வந்து நம்பி என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம வந்து டேபிள் ஆஃப் கன்டென்ட் போலாம். நான் என்னென்னலாம் கவர் பண்ண போறேன், அந்த டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. ஸோ நான் வந்து என்னோட ஐபேட்ல அத வச்சிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு அத பார்த்து சொல்றேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் நம்ம இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கோம். இது முடிஞ்சிருச்சு. அடுத்து MySQL இன்ஸ்டலேஷன் விண்டோஸ்ல, லினக்ஸ்ல அதுக்கப்புறம் நோட் புக்ஸ்லயும் எப்படி பண்றது அப்படின்னு நான் குடுத்திருப்பேன். ஸோ இந்த வீடியோல நான் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் நோட் புக்ஸ் வழியா தான் நான் SQL எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காமிச்சிருப்பேன். பட் ஸ்டில் நீங்க இந்த இடத்துல என்னால நோட் புக்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியல. நான் ஸ்டக் ஆனேன் அப்படின்னா, டைரக்ட்டா கமாண்ட் லைன் மூலியமாவும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அததான் வந்து விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன்ல எப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். உங்க OS விண்டோஸா இருந்ததுன்னா, விண்டோஸ் MySQL இன்ஸ்டலேஷன் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. லினக்ஸா இருந்தாலும் லினக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நோட் புக் ஒர்க் ஆகலன்னா, அங்க ஸ்டக் ஆகாதீங்க. டைரக்ட்டா உங்க கமாண்ட் லைன்ல நீங்க MySQL கனெக்ட் பண்ணி உங்களால எல்லா பிராக்டிகல்ஸும் பண்ணிக்க முடியும். நீங்க அத ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? அடுத்து பேசிக் SQL கமாண்ட்ஸ் பார்ட் 1, பார்ட் 2ன்னு போட்டிருப்பேன். அதுல இன்சர்ட், அப்டேட், டெலீட், செலக்ட், கிரியேட் டேபிள் இது எல்லாமே இருக்கும். டைப்ஸ் ஆஃப் கிரியேட் டேபிள் நெறைய டைப்ஸ் இருக்கு. டேபிள கிரியேட் பண்றதுல. அத நான் சொல்லியிருப்பேன். வேர், SQL கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், பிரைமரி கீ, ஃபாரின் கீ, அதுக்கப்புறம் மினிமல் கீ அடுத்த டாபிக். அதுக்கப்புறம் சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ, நேச்சுரல் கீ, சரகேட் கீ இத பத்தி எல்லாம் நம்ம பேசியிருப்போம் வித் பிராக்டிகல். அதுக்கப்புறம் அக்ரிகேஷன் ஃபங்ஷன், நாட் இன் அலையாஸ், அதுக்கப்புறம் ஆல்டர் டேபிள், கமிட், ரோல்பேக், கிராண்ட், ரிவோக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் வென், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், நல் ஹேண்ட்லிங், ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங், சப்குவரீஸ், வியூஸ், SQL ஜாயின்ஸ், விண்டோ ஃபங்ஷன்ஸ், யூனியன் ஆல், இண்டெக்ஸ், பார்ட்டிஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நெறைய SQL கோர்ஸ்ல கவர் பண்றதே கிடையாது. இண்டெக்ஸ், பார்ட்டிஷன் எல்லாம். டேட் அண்ட் டைம், ரெஜெக்ட்ஸ், பைத்தான் யூஸ் பண்ணி JDBC கனெக்டிவிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன். இதெல்லாம் டேட்டா மாடலிங்கோட கான்செப்ட். நார்மலைசேஷன் அதுக்கப்புறம் ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன் அதாவது SCDன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆசிட். ஆசிட்ங்கிறது RDBMS ஓட ரூல். 4 ACID 4 தூண் மாரி RDBMSக்கு அத பத்தி பேசியிருப்போம். அடுத்து DDL, DML, TCL, DCL. ஸோ இது எல்லாமே இந்த லாஸ்ட்டா நான் போட்டிருக்கேன்ல, இது நான் ஃபர்ஸ்ட்டே கவர் பண்ணிருவேன். பட் இங்க போடும்போது நான் லாஸ்ட்டா போட்டேன். ஸோ இந்த DDL, DML, TCL, DCL எல்லாமே நீங்க யூஸ் பண்ற அந்த கொரீஸோட கேட்டகரைசேஷன் தான். செலக்ட் எல்லாம், இன்சர்ட் எல்லாம் ஒரு இதுல வரும். டெலீட்லாம் ஒரு இதுல வரும். கிராண்ட் ரிவோக் எல்லாம் ஒண்ணுல வரும். பட் இத நான் கடைசியா குடுத்துட்டேன். பட் இத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே கவர் பண்ணிருவேன். ஸோ இதுதாங்க நம்ம கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் சிலபஸ். அண்ட் இதோட நிக்காது. இது முடிஞ்ச உடனே அடுத்து நான் ஒரு 4 ப்ராஜெக்ட் ஓகேங்களா? Spotify, Instagram, Uber யூஸ் பண்ணி 4 ப்ராஜெக்ட் வந்து நான் டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் SQL மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டும் இந்த வீடியோவோடயே கடைசில அட்டாச் ஆயிருக்கும். அது வரைக்கும் நீங்க பார்த்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அவ்வளோதாங்க SQL இன் அண்ட் அவுட் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இதுல நம்ம நெறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட இந்த ட்ரிகர்ஸ், ஸ்டோர்டு ப்ரொசீஜர்லாம் தேவையில்லையான்னு. பட் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஒரு டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு அந்த கான்செப்ட் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ எதெல்லாம் முக்கியமோ, எதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமோ, அதெல்லாம் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டு டைரக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, SQL லீட் கோட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் அதுக்குமே என்கிட்ட வீடியோஸ் தனித்தனியா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் நீங்க பாருங்க. ஸோ என்னோட சேனல ஃப்ரீயா இருக்கும்போது ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான நெறைய விஷயங்கள் அங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இப்ப நம்மளோட கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிகல் போயிரலாம். அதே மாரி நான் பிராக்டிகலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேனோ, அந்த அளவுக்கு நான் தியரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பேன். ஓகேங்களா? நெறைய பேர் அத ஸ்கிப் பண்ணிடுறீங்க. தியரி, ஃபண்டமெண்டல் ரொம்ப முக்கியம். ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, உங்கள அந்த 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் அவனால கேட்க முடியாது. அவங்க பேசிக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸும் தியரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது புரிஞ்சுக்கிறனால இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்றது மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த மாரி இன்னொரு ப்ராடக்ட்ட படிக்கும் பொழுது உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இந்த ஏன்னா சில பேர்லாம் கேட்பாங்க. நான் ஒரு ஃப்ரெஷருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்பாரு. அந்த ஃப்ரெஷர் பையன் கேட்பான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு கேட்கிற கேள்வி கூட எனக்கு தோண மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பேசிக்ஸும், ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா படிச்சிருந்தோம்னா, அத வச்சு வேற ஒரு டெக்னாலஜி படிக்கும்போது கம்பேர் பண்ணி நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் வரும்.
ஓகேங்களா? இல்ல ரியல் டைம்ல வொர்க் பண்ணியிருந்தாவது நமக்கு அது வரும். ஒரு ஃப்ரெஷருக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனா வேற ஒரு ப்ராடக்ட்ட நீங்க படிக்கும்போதே ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான், அடுத்தடுத்த டாபிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நெறைய வரும். ஓகேங்களா? அதே மாரி எக்ஸ்பெர்ட்ஸோட கனெக்ட் பண்ணும்பொழுதும், உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் அவங்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லி தோணும். ஓகே. ஸோ அதனால என்னோட கம்ப்ளீட் இந்த கோர்ஸ்ல தியரிக்கு குடுத்த இம்பார்ட்டன்ஸ் பிராக்டிகலுக்கு இருக்கும். பிராக்டிகலுக்கு குடுத்த இம்பார்ட்டன்ஸ் தியரிக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ லேப்டாப் ரெடி பண்ணிக்கோங்க. MySQL இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பேனா எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துக்கோங்க. தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. ஹைட்ரேட்டடா இருங்க. ஃப்ரெஷ்ஷா படிங்க. உங்கள போர் அடிக்காம இந்த செஷன் ஃபுல்லா கொண்டு போறது என்னோட கேரண்டி. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் கைஸ். லெட்ஸ் கெட் இன்டூ இட்.